Hi students, welcome to KC Botany. 12th Zoology பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே பரபரப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ 12th Zoologyயில் இது வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் நடந்த பப்ளி எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆல்ரெடி சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து என்ன படிக்கணும், அதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஜாயின் பண்ணாதீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதே போல் இயர் கொஷின்ஸும் நம்ம ஷேர் பண்ணிட்டோம் சரிங்களா. கிட்டத்தட்ட 2020 25 வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் சரிங்களா, மெயினாக நடந்த பப்ளிக் எக்ஸாம், அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பரு சாப்டர் வைஸாக என்னென்ன இருக்குது, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்குமே ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, மினிமம் நீங்கள் இதை படித்தாலே ஒரு 20 30 மார்க்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து ரிப்பீட்டட் கொஷின் கண்டிப்பாக சுவாலஜியில் கேட்பாங்க சரிங்களா. ஒரு சில கொஷின் 1 or 2 கொஷின் நியூ கொஷின் இருக்கும், அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் எந்தெந்த சாப்டர்ஸில் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, கோல்டன் 5 மார்க்ஸு 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் அதை வந்து அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பியூ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூ சயின்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம குயிக்காக என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துரும். ஸோ சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படிங்கிறத படிச்சிருங்க. பார்த்தினோ ஜெனிசிஸ் அப்படின்னு இருக்கும், அந்த கொஷினை நல்லா பார்த்துருங்க. ஏன்னா அது 2 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து 3 மார்க்ஸ். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் இந்த இயர் கொஷனில் கேட்ட கொஷினை பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த சிலபஸ்ஸு ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் சரிங்களா. அதனால் ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷினில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டுமே படித்தாலே போதும், எல்லா கொஷினுமே வந்துடும். முதுமை நிலை, பிளாஸ்மோட்டோமி, அதுக்கடுத்து எந்த 2 உயிரினங்கள் செல் பெறுதலை இனப்பெருக்க முறையாக செயல்படுகிறது, இந்த மாதிரியான கொஷின் சரிங்களா. அதனால் இந்த சாப்டர் 1ல் இதில் இருக்கக்கூடிய ஒரு 10 கொஷின் தான் இருக்கும், அதை வந்து படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 2 மார்க்கு, அதுக்கடுத்து ஒரு 3 மார்க்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் இருக்கும், அது பேஜஸ்ஸு ஒரு 5-6 பேஜஸ் தான் இருக்கும் சரிங்களா அந்த புக்கில், அது நல்லா பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க்ஸு அதிகமாக இதில் கேட்கல, ஒரே ஒரு 5 மார்க்ஸு 2024 மட்டும் கேட்டிருக்காங்க, மற்றபடி அதிகமாக ஃபஸ்ட் லெசனில் 5 மார்க்ஸ் இல்லை. ஸோ செகண்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த தாய் சேய் இணைப்பு திசு சரிங்களா, பிளாசண்டாஸ் அண்ட் எண்டோக்ரைன் டிஷ்யூ அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து மனித அண்டசெல்லோட படம், இது வந்து நிறைய டைம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஸோ இந்த கொஷின்லாம் பாருங்கள் ரிப்பீட்டடாக இருக்கும், 22 அதுக்கடுத்து 23 இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள், தாய் சேய் இணைப்பு திசு, பிளாசண்டா, எண்டோக்ரைனு, முதிர்ந்த விந்தணு, இதெல்லாமே ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின் சரிங்களா, அது வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி இங்கிபின், ஸோ இந்த கொஷினை பார்த்துருங்க. ஸோ இங்கிபின் இங்கே கேட்டிருப்பாங்க, அதுக்கடுத்து இங்கேயும் கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு ரிப்பீட்டட் கொஷினில் இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி 3 மார்க்ஸில் பாருங்கள், இது 3 மார்க்ஸ் மட்டும் இல்லை 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம். விந்து செல்லோட அமைப்பு சரிங்களா, இங்கே கேட்டிருக்காங்க. அண்ட செல்லோட அமைப்பு, மறுபடியும் விந்து செல்லோட அமைப்பு, அதுக்கடுத்து இங்கேயும் பாருங்கள் விந்து செல்லோட அமைப்பு, ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ், சீம்பால். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு ரிப்பீட்டில் வரக்கூடிய கொஷின், அதனால் இது எல்லாமே நல்லா பார்த்துருங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த அண்ட செல் விந்து செல், அதுக்கடுத்து மாதவிடாய் சுழற்சி வந்து கேட்டிருப்பாங்க சரிங்களா. மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலை, மாதவிடாய் சுழற்சியோட குறைபாடுகள் சரிங்களா, இது வந்து நல்லா பார்த்துருங்க சரிங்களா. நிறைய நான் வந்து என்னால் படிக்க முடியல அப்படின்னா விந்து செல் அண்ட செல்லு, அதுக்கடுத்து மாதவிடாய் சுழற்சி அதோட குறைபாடுகள், இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுட்டிங்கன்னா இதில் எதனாச்சும் ஒரு 5 மார்க்ஸ் நம்ம கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மற்ற கொஷின் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க சரிங்களா. அந்த விந்து செல் அண்ட செல் உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதையும் படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் லெசனில் பார்த்திங்கன்னா இந்த கருக்குழல் தடை விந்துக்குழல் தடை, இந்த கொஷின் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கருக்கொலை சிசுக்கொலை, ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்துங்க. ஃபியூட்டிசைடு இன்ஃபென்டிசைடுன்னு இருக்கும் அந்த கொஷினை. அதுக்கடுத்து இதுதான் சரிங்களா, இந்த லெசனில் இந்த கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஆம்னியோசென்டசிஸ் பனிக்குடை துளைப்புன்னு சொல்லுவோம், இந்த கொஷினை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த விரிவாக்கம் தருக இந்த மாதிரியான கொஷின், இசட்ஐஎஃப்டி ஜிஐ ஐசிஎஸ்ஏ ஐயூடி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துருங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரிப்பீட்டட் இல்லை, ஏன்னா
இந்த கொஷின் இந்த 5 மார்க்ஸை பார்த்தாலே போதும், இந்த வருஷம் கேட்குறதுல இது ரிப்பீட்டில் வரும் சரிங்களா. இதில் ஏன்னா நியூவான கொஷின்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து அதிகமாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாப்டர் 4. சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலண்ட்ரிக் ஜீன் இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் சரிங்களா. ஹோலண்ட்ரிக் ஜீனு, அதுக்கடுத்து குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் கிரிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். இங்கேயும் இருக்காங்க பாருங்கள். ஹோலண்ட்ரிக்கே வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருப்பாங்க, அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 3 மார்க்ஸு. 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தோட பயன்பாடுகள். ஸோ இங்கே 2 இடத்துல இருக்கும். அதே மாதிரி கிறிஸ் கிராஸு இது வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா RH காரணியை வந்து நல்லா படிச்சிருங்க. இந்த இனம் மேம்பாட்டியல் முறை அது வந்து பார்த்துருங்க. மரபு அடிப்படையில் ஏபிஓ பிளட் குரூப்பிங் அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படிச்சிருங்க. இதில் அதிகமாக ரிப்பீட்டில் கேட்டுறது இந்த 2 கொஷின் தான். இன மேம்பாட்டியிலும் RH காரணியில் இருக்கிறது அதை பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5th லெசனு. ஸோ 5th லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த மனித மரபணு திட்டத்தின் இலக்குகள். ஸோ 2 கோல்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள், முக்கிய இலக்குகள் சரிங்களா. 3 மார்க்ஸில் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டு, அதே மாதிரி இங்கேயும். ஸோ இது எல்லாமே அதே தான் சரிங்களா, ரிப்பீட்டடாக இருக்கிறது. ஒரு 5 வாட்டிக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரிப்பீட்டட் இருக்கிறது அப்படின்னா மரபணு குறியீடோட சிறப்பியல்பு, ஜெனட்டிக் கோடோட அந்த ஃபியூச்சர்ஸு, அதுக்கடுத்து மரபணு திட்டத்தின் சிறப்பியல்புகள், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட சேலின் ஃபியூச்சர்ஸ் இதுதான் அதிகமாக ரிப்பீட்டில் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே பாருங்கள், அந்த மரபணு குறியீடுகள் பற்றி தான் இருக்கும். அதுக்கடுத்து நியூக்ளியோசோம் உருவாகும் முறை 2 வாட்டி கேட்டிருக்காங்க. அதிகமாக அந்த மரபணு திட்டத்தோட சிறப்பியல்புகள் நிறைய இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் இந்த லெசன் வந்தீங்க 5th சாப்டர் வந்தீங்கனாலே அந்த மரபணு திட்டத்தோட சிறப்பியல்புகள் ப்ளஸ் வந்து மரபணு குறியீடோட சிறப்பு பண்புகள் இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6. சாப்டர் 6 வந்தீங்கன்னா குவி பரிணாமம் விரி பரிணாமம் டைவர்ஜென்ட்டு, அதுக்கடுத்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயுக்கள் கேஸஸ் சரிங்களா, என்னென்ன இருக்குது ப்ரிமிட்டிவ் எர்த் அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து இது வந்து ரொம்ப ஈஸி, மனித இனப்பரிமாணத்தோட தோற்ற நிலை சரிங்களா, ரீஅரேஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நம்ம அந்த கொஷினை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணாலே போதும், நம்ம வந்து ஆன்சர்ஸ் பண்ணலாம் சரிங்களா. இதுவுமே பாருங்கள் 2 வாட்டி ரிப்பீட்டில் இருக்குது. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த லாமார்க்கோட பெறப்பட்ட கோட்பாடு. ஸோ இது வந்து ரிப்பீட்டில் இருக்கக்கூடியது. லாமார்க் தெரி அக்யூர்டு கேரக்டர் ஹவு அது வந்து பார்த்து வச்சுங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டார்வினோட குருவிகள் அது வந்து பார்த்துருங்க. அதேமாதிரி டார்வின் கோட்பாட்டிற்கான எதிர்கருத்துக்கள் அப்ஜெக்ஷன் ஆஃப் டார்வினிசம் அது வந்து பார்த்துருங்க. இது 2 தான் அதிகமாக கேட்டிருக்காங்க ரிப்பீட்டில் சரிங்களா. மற்றபடி நிறைய கொஷின்ஸ் வந்து 6th லெசனில் இருக்குது. மினிமம் இந்த கொஷினில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸை பார்த்தாலே போதும், நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் கூட ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம ரிப்பீட்டர் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கோம். அதேமாதிரி இந்த காலா ஆசார் 7th லெசனில் சரிங்களா, காலா ஆசார் வந்து ரிப்பீட்டில் இருக்கக்கூடிய கொஷின். 7th லெசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நியூ கொஷின்ஸ் தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த காலா ஆசாரை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. 3 மார்க்ஸில் அதே தான், அந்த காலா ஆசார் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பாருங்கள், நோய் காரணி நோய் ஏற்படுத்தும் பகுதி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நோய்களை கொடுத்துட்டாங்க, அதுக்கான நோய் காரணி நோய் ஏற்படும் பகுதி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் 7th லெசனில் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் அதிகமாக ரிப்பீட்டட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மோடியத்தோட அந்த லைஃப் சைக்கிள் தான், மனிதன் நடைபெறும் இது சரிங்களா. இது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அதே மாதிரி போதை மற்றும் மதுவை வரையறையின்றி பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவுகள், ட்ரக் ஆல்கஹாலும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினை அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 8. சாப்டர் 8ல் அதிகமாக ரிப்பீட்டட் கொஷின்லாம் இல்லை சரிங்களா. அதே மாதிரி 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனோகுளோபின் தான். இம்யூனோகுளோபின் 3 மார்க்ஸ் மட்டும் இல்லை, 5 மார்க்ஸ் இம்யூனோகுளோபினை பற்றி என்னென்ன கொஷின் வருது நல்லா படிச்சு வச்சுங்க. மேபி அதோட ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்து படித்து வச்சுங்க. அதுமாதிரி இந்த மேல் பூச்சாக்கம் சரிங்களா, இது ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது ஆப்சோனைசேஷன் அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. 5 மார்க்ஸில் அதிகமாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சர், அதுக்கடுத்து முதல்நிலை 2ஆம் நிலை தடைக்காப்பு துலங்கல் ப்ரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதுதான் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. 8th லெசன் வந்தீங்கன்னா இந்த இம்யூனோகுளோபின் அதுக்கடுத்து முதல்நிலை 2ஆம் நிலை தடைக்காப்பு நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 9th லெசன் வந்தீங்கன்னா பாருங்களேன், சைமாலஜி உயிரியல் தீர்வு உயிரியல் எதிர்ப்பொருள் இது 3 தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா. சைமாலஜி, பயோ ரெமிடியேஷனு,
அதுக்கடுத்து ஆன்டிபயோட்டிக். இந்த கொஷினை பார்த்தாலே போதும். இதுதான் திருப்பி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் எரிபொருள் கலன் மைக்ரோஃபில் ஃபியூல் செல்லு, இதே 5 மார்க்ஸில் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் 9th லெசனில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் அதிகமாக இருக்கும். 5 மார்க்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைம் தான் கேட்டிருக்காங்க. அது 2024 தான் அதிகமாக கேட்கல. அதுக்கடுத்து 10th லெசனு. ஸோ 10th லெசன் வந்தீங்கன்னா ரிப்பீட்டட். நீங்கள் வந்து பிசிஆரை பற்றி எங்கெங்கே வருதோ அது எல்லாமே படித்து வச்சிங்க. இங்கே வந்து 5 மார்க்ஸ் அதிகமாக இருக்கும், 3 மார்க்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ரிப்பீட்டட் கொஷினா இந்த உடல் செல் மரபணு சிகிச்சை, இன செல் மரபணு சிகிச்சை அதுதான் அதிகமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நியூ கொஷின்ஸ் தான். சரிங்களா, கிரியேட்டிவான கொஷினு. 5 மார்க்ஸில் நமக்கு ரிப்பீட்டடாக வரும். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிஆரோட தொழில்நுட்பத்தோட செயல்முறை, அதோட பயன்பாடு, அப்ளிகேஷனு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி விலங்கு நகலத்தோட சாதக பாதங்கள், மரபியல் உயிரினங்களோட நன்மை தீமை, அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள், இந்த மாதிரியான கொஷின். சரிங்களா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினம் ஏற்படக்கூடிய ஆபத்துகள், ஜிஎம்ஓஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நகலாகத்தோட சாதக பாதங்கள். ஸோ இந்த மாதிரியான கொஷின் எல்லாமே ரிப்பீட்டில் வரக்கூடிய கொஷின். அதேமாதிரி இந்த குற்றவாளியை அடையாளம் கொண்டதுக்கு இது எல்லாமே இந்த பிசிஆர் டெக்னாலஜி தான். கொஷின் ட்விஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய கொஷினும் இதில் வரும். அதனால் அதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் இந்த புதிய சூழலுக்கு இனங்கள், அக்ளமைசேஷன், இது பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிறப்பு வீதம், இறப்பு வீதம், அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல், அதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க. மிக வெப்ப வேறுபாடு அப்படின்னாலும் யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல் அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே கொஷின் தான். டவுட்னா நீங்கள் இங்கிலீஷில் கூட கொஞ்சம் படித்து பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழில் கூட படிச்சுக்கலாம். அதுமாதிரி இந்த பிறப்பு வீதம், இறப்பு வீதம் ரிப்பீட்டடாக என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் வந்தீங்கன்னா இந்த நீரோட பண்பு, மண்ணோட பண்பு, நிலவாழ் உயிரினம், நீர்வாழ் உயிரினம், அதே தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. இது வந்து சாப்டர் 11 இருக்கக்கூடிய கொஷின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 12 வந்தீங்கன்னா இந்த ரெட் டேட்டா புக்கு, சிவப்பு பட்டியல், ரெட் லிஸ்ட்டு, இதை வந்து படிச்சிருங்க. அதே மாதிரி இந்தியாவில் காணப்படக்கூடிய உயிரிய பல்வகைத்தன்மை, ஹாட்ஸ்பாட் இன் இந்தியா, பயோசைட் டைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டு, அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. சரிங்களா, அதேமாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், 3 லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வந்து பார்த்துருங்க. அதுதான் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லெசனில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் அதே தான். ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பிற்கான காரணங்கள், இதே கொஷின் தான் ரிப்பீட்டடாக. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எப்படி சரி செய்வீங்க, அதுக்கான காரணங்கள் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரே இது தான் வரும். ஸோ காரணங்கள் ப்ளஸ் வந்து சரி செய்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதுனா சரி செய்கிறது, இந்த மாதிரி வரும். அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா என்ன பண்ணி வச்சுங்க பார்த்துங்க. அதிகமாக 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து அதிகமாக கேட்ட 5 மார்க்ஸில் இது தான். அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 13வது லெசன் வந்தீங்கன்னா இந்த மிகை உணவோட்டம், இதுதான் இருக்கும். 13ல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்கும். சரிங்களா, எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால் இந்த சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் நியூ கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வச்சுங்க. அதர்வைஸ் ரிப்பீட்டட் கொஷின் வந்து படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க, அதை வந்து நல்லா ரீகால் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி இயர் கொஷினோட அனலைஸும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.